ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பிந்துஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈரோடு ஸ்பெஷலான சிக்கன் சிந்தாமணி தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகா தாங்க. வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு அது மேலே கடாய் வச்சு கடாய் சூடானோடனே ஒரு 30 mlலேருந்து 50 ml வரைக்கும் நல்லெண்ணெய்ங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க. காரம் அதிகமாக விரும்பாதவங்க விதையை எடுத்துகிட்டு கூட வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயங்க 2ஆக அரிஞ்சாலும் சரி, பொடி பொடியாக அரிஞ்சாலும் சரி, அதை அப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. நம்ம ஆன்டிபயோட்டிக் எல்லா ஃபுட்லேயும் இதை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம நல்லா 3 to 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதை எடுத்து இதில் போடணுங்க. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 டைம் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்குங்க. நம்ம தண்ணி அடிஷ்னலாக இந்த டிஷ்ஷுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு 5 minutesக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து வந்திருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரையாக இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையாக வச்சு நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகி நம்ம சிக்கன் வருங்க. இதுதான் நம்ம காரசாரமான ஈரோடு ஸ்பெஷல் டிஷ் சிக்கன் சிந்தாமணிங்க நம்ம ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிந்துஸ் கிச்சனுக்கு டாடா பை பாய்.